அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்றைய பயான் தலைப்பு துஆவின் சக்தி. நம்ம வாழ்க்கையில் சில நேரம் மிகவும் கஷ்டமான நிலைகள் வரும். யாரிடமும் சொல்ல முடியாத நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் நமக்கு மிகவும் அருகில் இருப்பவர் யார் தெரியுமா? அவர் அல்லாஹ். அல்லாஹ் குரானில் கூறுகிறார், நீங்கள் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதில் தருவேன். இதன் பொருள், நாம் அல்லாஹ்வை மனசார அழைத்தால் அவர் நம்முடைய துஆவை கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆ என்பது இபாதத்தின் முக்கிய பகுதி. நாம் நினைப்பது போல உடனே பதில் கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் அல்லாஹ் கேட்கவில்லை என்று நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு சிறந்ததை தர வேண்டுமென்று தான் சில நேரம் தாமதப்படுத்துகிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தினமும் துஆ செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் மேல் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். முடிவாக, எந்த பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ்வை மறந்துவிடாதீர்கள். துஆ தான் ஒரு முஸ்லிமின் மிகப்பெரிய வலிமை. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.